வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் ஆஃப் அம்மா. இன்றைக்கி நான் ஒரு சூப் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒரு இந்தியன் சூப் தான். ஒருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சூப் செய்வாங்க. இன்றைக்கி நான் நாங்கள் எப்படி செய்வோமோ அந்த சூப் செஞ்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இந்த சூப்புக்கு தேவையான ஒரு 200 கிராம் கோழி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை கரண்டி எண்ணெய் போடும். ஏன்னா கோழியிலே எண்ணெய் வரும். சூப்புக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை. இப்போ பெருஞ்சீரகம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, வேலி, இதுதான் தாளிப்புக்கு. அதை நல்லா பொரியணும். ஒரு பாதி வெங்காயம், கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே நாங்கள் எங்கள் வீட்டில் செய்வோம். சரி, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி இதை காமிக்கிறேன். இதுக்கு ஒரு 5-6 பூண்டு, கொஞ்சம் 1/2 இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இந்த சூப்புக்கு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த பூண்டு இதெல்லாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கோழியை சேர்த்துக்கிறேன். இதில் இது கொஞ்சம் இதோட வேகணும். இப்போ இந்த சிக்கன் வதங்கிடுச்சு. இந்த சூப் எலும்பும் இறைச்சமாக தான் இருக்கணும். ரொம்ப இறைச்சா போட்டால் நல்லா இருக்காது. அதனால் கோழி நம்ம தொடை இறைச்சி இந்த மாதிரி போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் என்ன சேர்க்குறேன்னா, இது குருமாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, இது மல்லித்தூள், சீரகம், பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் எல்லாம் 1/2 டீஸ்பூனு. எல்லாம் கரடி கொஞ்சம் நேரம் வச்சுக்குவோம். இந்த மசாலாலாம் கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம மூடி வச்சுருவோம். இது கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி சேர்த்துக்குங்க. எனக்கு இவ்வளோ தண்ணி போதும். நல்லா கொதிக்கட்டும், எல்லாம் வேகட்டும். மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்குது. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஆல்மோஸ்ட் இந்த கோழி வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்,
கொஞ்சம் கேரட், மிளகா சேர்த்துக்கணும். அதோட தக்காளி பழம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். மூடினா கொதிக்கிடும். தக்காளி பழம், கேரட் எல்லாம் வெந்துருச்சு. நல்லா சூப்பரான ஒரு இந்தியன் சூப் இது. யார் வேணாலும் சாப்பிட்லாம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வந்து நோயாளிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.